ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 62. சக்தி ரெஸ்டாரண்ட் சென்று அங்கு அவன் செய்ய சொல்லியிருந்த ஏற்பாடு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தான். அனைத்தும் அவன் கூறியது போன்றே செய்திருந்தனர். சுற்றி அனைத்து இடங்களிலும் உயரமான கண்ணாடி. அந்த கண்ணாடி முழுவதிலும் அவன் தெரிந்தான். பின்பு அலங்கார லைட்டுகள், பூக்கள் என்று அனைத்தும் அவன் கூறியது போன்றே இருந்தது. ஒவ்வொன்றாக அதன் அழகை ரசித்து கொண்டிருந்தவன் மனம் முழுவதும் மகிழ்ச்சியில் நிரம்பி இருந்தது. தன் வாட்சை பார்த்தான். மணி 5 ஆகி கொண்டிருந்தது. ஐயோ, இன்னும் என்னோட ஹிட்லரை காணுமே என்று நினைக்க சரண்யாவை எதிர்பார்த்து அவன் இதய துடிப்பு அதிகமானது. அங்கிருக்கும் கண்ணாடியை பார்த்தவன் அதன் அருகே சென்று தன் கோட்டை சரி செய்தான். தன் தலைமுடியை கையால் கோதி சரி செய்து கொண்டு பின்பு சரண்யாவிடம் எப்படி சொல்ல வேண்டும் என்று ஒரு முறை சொல்லி பார்த்து கொண்டிருந்தான். சரியாக சரண்யா அந்த ரெஸ்டாரண்ட் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அவன் தன் கோட்டை இன்னொரு முறை சரி செய்து கொண்டே, வாங்க சரண்யா என்று கூறி அவள் அருகில் சென்றான். சரியாக அங்கிருக்கும் பலூன்கள் வெடித்து அவர்கள் இருவர் மேலும் ரோஜா பூ இதழ்கள் கொட்டியது. சரண்யா புன்னகைத்து கொண்டே மேலே பார்த்தாள். சக்தி புன்னகைத்து கொண்டே சரண்யாவை பார்த்து கொண்டிருந்தான். அனைத்து பூக்களும் கொட்டி முடித்த பின், சக்தி, இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டிக்காக தான் என்னை வர சொன்னீங்களா என்று புன்னகைத்து கொண்டே கேட்டாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், இன்னொரு சர்ப்ரைஸும் உங்களுக்கு இருக்கு என்றான். இன்னொரு சர்ப்ரைஸா? என்ன என்று இன்னும் அதிக புன்னகை விரிய கேட்டவள், என்ன அது? சிறிது எதிர்பார்ப்பு நிறைந்த குரலில் கேட்டாள். முதல்ல கேக் கட் பண்ணலாமா என்று கேட்டான் சக்தி. யா ஷியோர் என்று கூறினாள். அவன் சரண்யாவிற்காக செய்ய சொன்ன ஸ்பெஷல் கேக்கை கொண்டு வர சொன்னான். அங்கு வேலை பார்ப்பவர் கேக்கை கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றார். அதில் மெழுகுவர்த்தியை ஏற்றிய சக்தி கேக் வெட்டும் கத்தியை எடுத்து சரண்யாவிடம் கொடுத்தான். சரண்யா புன்னகைத்து கொண்டே கத்தியை வாங்கி மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்துவிட்டு கேக்கை வெட்டி சக்திக்கு கொடுத்தாள். அதை தன் வாயில் வாங்கும் முன்பு அந்த கேக்கை வாங்கி சரண்யாவிடம் கொடுத்தான். சரண்யா ஒரு பாதி கடிக்க மீதியை தன் வாயில் வைக்க போனவனிடம், சக்தி வெயிட் வெயிட், நான் வேற பீஸ் வெட்டி தரேன், நீங்க யார் சாப்பிட்டதையோ சாப்பிட மாட்டீங்கல்ல என்று அவசரமாக வேறு ஒரு பீஸ் கேக்கை வெட்ட கத்தியை எடுத்த நேரம் அவன் சரண்யாவை இமை அசைக்காமல் பார்த்து கொண்டே அந்த கேக் பீஸை கடித்து சாப்பிட்டான். ஐயோ, எதுக்கு சக்தி இத சாப்பிடுறீங்க? உங்களுக்கு யாரும் சாப்பிட்டு மிச்சம் கொடுப்பத சாப்பிட பிடிக்காதே என்றாள். அவன் புன்னகைத்து கொண்டே, இப்பவும் எனக்கு வேற யாரும் சாப்பிட்டு கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் என்றான். அப்புறம் எதுக்கு சக்தி இத என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் வாயை தன் கையால் மூடியவன் சரண்யாவை இமை அசைக்காமல் பார்த்து கொண்டே, நான் சொன்னத நீங்க சரியா புரிஞ்சுக்கல, நான் வேற யாராவது சாப்பிட்டுட்டு கொடுக்கறத என்று சொன்னேன் என்றவன் தன் புருவம் உயர்த்தி மறுபடியும் ஒரு முறை வேற யாராவது என்ற வார்த்தையை அழுத்தி கூறினான். ஒரு நொடி சரண்யா தன்னை மறந்து சக்தியை பார்த்தாள். உடனே அவன் அவள் வாயிலிருந்து தன் கையை எடுத்துவிட்டு அங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஒரு டேபிள் அருகில் சென்று சேரை நகட்டினான். அதை திரும்பி சரண்யா பார்க்கவும் அங்கு வந்து அமரும்படி சைகை செய்தான். அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அங்கு சென்று அமர்ந்தாள். அவள் எதிரே அமர்ந்த சக்தி சரண்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். சரண்யா சக்தியிடம், என்ன சக்தி, ஏதோ என்கிட்ட பேசணும்னு வர சொன்னீங்க என்று கேட்டாள். லேசாக வெட்க புன்னகை உதிர்த்தவன் அதே புன்னகையுடன், நான் ஒரு பொண்ண சின்சியரா லவ் பண்றேன், அத உங்ககிட்ட சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன் என்றான். வாவ், தட்ஸ் கிரேட் என்று புன்னகைத்து கொண்டே, யார் அந்த லக்கி கேர்ள் என்று கேட்டாள் சரண்யா. பேர் சொல்லவா இல்ல யாருன்னு நேர்லயே காட்டவா என்று உருவம் உயர்த்தி புதிராக கேட்டான் சக்தி. கண்டிப்பா எனக்கு அந்த பொண்ணை நேர்ல பாக்கணும் என்றால் ஆர்வமாக. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றான். என்ன என்று கேட்டாள் சரண்யா. அவன் முன் இருக்கும் ஒரு பூச்சாடியில் இருந்த ரோஜா பூவை எடுத்தவன் முதலில் ஒரு ரோஜாவை சரண்யாவிடம் நீட்டி, இது நீங்க முதல் தடவை நான் உங்களை பார்த்தப்போ என்னிடம் திமிரா பதில் சொன்னதுக்கு என்று கொடுத்தான். அவள் புன்னகைத்து கொண்டே அந்த ரோஜாவை வாங்கி கொண்டாள். இது நான் உங்களை மறுபடியும் பார்க்கும்போது உங்க துப்பட்டா என்னோட வாட்ச்ல மாட்டிக்கிச்சு, அப்போ என்கிட்ட சண்டை போடாம சாரி சொன்னதுக்கு என்றான்.
அவள் புன்னகைத்து கொண்டே அதையும் வாங்கி கொண்டாள். இது அன்னைக்கு அஸ்வின் உங்களுக்கு லிஃப்ட் தரேன்னு சொன்னதுக்கு பதில் சொல்லாம ஆட்டோவை பிடிச்சு போனீங்க, அதுக்கு என்று இன்னொரு ரோஜா கொடுத்தான். அதையும் வாங்கி கொண்டாள். அப்புறம் இது என்னைய ஆபீஸ் வர சொல்லி கன்வின்ஸ் பண்ணனதுக்கு என்று கூறி கொடுத்தான். அதையும் வாங்கி கொண்டாள். நான் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கே புரிய வச்சதுக்கு என்று ஒரு ரோஸை கொடுத்தான். அதையும் வாங்கி கொண்டாள். அப்புறம் நான் உங்க கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமும் என் மேல அக்கறை வச்சு எனக்கு ஆயில்மெண்ட் வாங்கி கொடுத்ததுக்கு என்று ஒரு ரோஜாவை கொடுத்தான். அதையும் வாங்கி கொண்டாள். இந்த லாஸ்ட் ரோஸ் எப்பவும் நீங்களாவே இருக்கிறதுக்கு என்று கூறி ஒரு ரோஜாவை கொடுத்தான். அதையும் புன்னகைத்து கொண்டே வாங்கி கொண்டாள். இப்படி அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு சந்திப்பிற்கும் அவனுள் நடந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு ரோஜா பூ கொடுத்தான். சரண்யாவிற்கே இத்தனை முறை சக்தியை சந்தித்திருக்கோமா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா என்று ஆச்சரியமாக இருந்தது. சரண்யா கையில் ரோஜா பூக்கள் நிறைந்தது. அனைத்தையும் கொடுத்து முடித்துவிட்டு, சரி இப்போ நாம அந்த பொண்ணை பாப்போமா என்று கேட்டான். சரண்யா சரி என்று புன்னகைத்து கொண்டே தலையை அசைத்தாள். 1 செகண்ட் என்று தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் சரண்யா முதுகுப்புறம் சென்று ஒரு ரிப்பனை சரண்யா கண்களில் கட்டினான். ஐயோ, என்ன சக்தி பண்றீங்க என்று கேட்டாள் சரண்யா. நீங்க தானே அந்த பொண்ணை பாக்கணும்னு சொன்னீங்க, வாங்க நான் உங்களுக்கு அந்த பொண்ணை காட்டுறேன் என்று கூறினான். அவங்க இங்க வந்திருக்காங்களா என்று கேட்டாள் சரண்யா. ஆமா, அந்த பொண்ணு உங்களை பார்க்க ஆவலா இருக்காங்க, வாங்க என்று கூறவும் புன்னகைத்து கொண்டே தன் கையில் பூக்களுடனே எழுந்தாள். அவள் தோள்களை தன் இரு கைகளையும் வைத்து அவளை மெதுவாக அழைத்து சென்றான். ஒரு இடத்தில் சரண்யாவை நிறுத்திவிட்டு அவள் கண்களில் கட்டியிருக்கும் ரிப்பனை அவிழ்த்தான். எதிரே உயரமான கண்ணாடி. அவள்தான் தெரிந்தாள். என்ன சக்தி, இங்க யாருமே இல்லையே என்றாள். அவள் அருகில் சென்ற சக்தி, நல்லா பாருங்க, இங்க உண்மையிலேயே யாரும் இல்லையா என்று கேட்டான். ஐயோ, நான் என்ன பொய்யா சொல்றேன், உண்மையிலேயே உங்களையும் என்னையும் தவிர வேற யாருமே எனக்கு தெரியல சக்தி என்றாள். உண்மைதான் சரண்யா, என்னோட உலகத்திலயும் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்ல என்றவன், நான் விரும்புற பொண்ணு உங்க எதிரதான் இருக்காங்க என்று கண்ணாடியில் தெரியும் சரண்யாவை கை நீட்டி காட்டினான். அதை அதிர்ந்து பார்த்த சரண்யா முன் ஒரு கால் பூமியில் ஊன்றி ஒரு கால் மண்டியிட்டு சரண்யா முன் தன் கையை நீட்டி, என் இதயம் வாழ்க்கையின் முழுமை எது என்று தேடியது. என் தேடலின் முடிவு என் இதயத்தின் தேடல் நீ என்று நான் கண்டு கொண்ட அந்த நொடி உன்மேல் காதல் கொண்டேன் என்று கூறி சக்தி சரண்யாவை பார்த்தான். சரண்யா தன் கையில் வைத்திருந்த பூக்களை தன்னை மறந்து ஒவ்வொன்றாக கீழே போட்டுக்கொண்டே சக்தியை பார்த்தாள். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.